நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்கள் 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலி இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் இப்போ வாழ்கிற இந்த சொந்த வீடோ வாடகை வீடோ இல்லை சொந்தக்கார வீட்டில் இருக்கிறோமோ, இந்த வீடு நிரந்தரமானது அல்ல. பரலோகத்தில் தான் நமக்கு நித்திய வீடு உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது சென்னையில் இருக்கிறோமோ, அமெரிக்காவில் இருக்குமோ, லண்டனில் இருக்குமோ, ஜப்பானில் இருக்குமோ, எந்த வீட்டில் இருக்குமோ அது நமக்கு நிரந்தரமானது அல்ல. நமக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கொடுத்திருப்பார் இந்த பூமியின் கூடாரத்தில் இருக்கிறதுக்காக. அது எந்த ஆயுசு வரைக்கும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அது வரைக்கும் தான் நம்மளால் இருக்க முடியும். அதுக்கு பிறகு நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணணும். எப்படி தாயின் கருவிலே 9 மாதம் 10 மாதம் வரைக்கும் தான் இருக்க முடியும். அதுக்கு பிறகு வெளியே வந்துடுவோம் இல்லையா? அதுக்கு பிறகு இந்த பூமியின் கூடாரத்துலேயும் அதே போல் தான் நம்ம ஆயுசு நாட்கள் முடித்தவுடனே நம்ம போக வேண்டியது. ஆனால் அது எந்த வீட்டுக்கு போக வேண்டும்? அதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நித்திய அக்கினியா, நித்திய அக்கினியாகிய நரகத்திலையா, இல்லை நித்திய பரலோகத்திலே வீடு இருக்குல்லையே அந்த வீட்டிலையா? பரலோகத்திலே தான் நமக்கு நித்திய வீடு இருக்குது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் நல்லது செய்தால் அந்த பரலோகத்திலே நித்திய வீடை சொந்தரிப்பீர்கள். கெட்டது செய்தால் நித்திய அக்கினியாக நரக கடலிலே தள்ளப்படுவீர்கள். எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் இந்த பூமியின் கூடாரத்திலே இது நிரந்தரம் இல்லை என்பதை அறிந்து கொண்டே நீங்கள் நித்திய வீடு உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பங்கு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாயின் கரு அந்த கரு பையோர், உலகம் பொய்யோர், பரலோகம் மெய்யோர். பரலோகம்தான் மெய்யோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் அதுக்கு பங்கு உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.